அண்மை செய்தி, பாட்டாளி மக்கள் கட்சிக்கு இனி தானே தலைவர் என நிறுவனர் ராமதாஸ் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார். நிறுவன தலைவராக இருக்கக்கூடிய தான் இனி தலைவர் என்றும் அன்புமணி செயல் தலைவர் என்றும் தெரிவித்திருக்கிறார். இதுகுறித்து அவர் செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசியதை தற்போது பார்க்கலாம். 2026 எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலை கருத்தில் கொண்டும் பல்வேறு செயல் திட்டங்களை வகுத்துள்ளேன். அதனை செயல்படுத்த வேண்டி கட்சி அமைப்பில் சில மாற்றங்களை செய்ய வேண்டும் என கருதி எனது முழு மனதுடன் இந்த அறிவிப்பை நான் இன்று வெளியிடுகிறேன். இதன் அடிப்படையில் பாட்டாளி மக்கள் கட்சி அரசியல் இயக்கத்தை தொடங்கிய நிறுவனர் ராமதாஸ் ஆகிய நான் நிறுவனர் என்பதோடு பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் பொறுப்பையும் நானே எடுத்துக் கொள்ளுகிறேன். தேர்தலின் வெற்றிக்காக அயராது உழைக்க வேண்டும் என்ற நோக்கில் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவராக பொறுப்பு வகித்து வரும் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் பாட்டாளி மக்கள் கட்சியின் செயல் தலைவராக நியமனம் செய்கிறேன். பாட்டாளி மக்கள் கட்சியின் செயல் தலைவராக நியமனம் செய்கிறேன். 2026 எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலை கருத்தில் கொண்டும் பல்வேறு செயல் திட்டங்களை வகுத்துள்ளேன். அதனை செயல்படுத்த வேண்டி கட்சி அமைப்பில் சில மாற்றங்களை செய்ய வேண்டும் என கருதி எனது முழு மனதுடன் இந்த அறிவிப்பை நான் இன்று வெளியிடுகிறேன். இதன் அடிப்படையில் பாட்டாளி மக்கள் கட்சி அரசியல் இயக்கத்தை தொடங்கிய நிறுவனர் ராமதாஸ் ஆகிய நான் நிறுவனர் என்பதோடு பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் பொறுப்பையும் நானே எடுத்துக் கொள்ளுகிறேன். பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவராக அதன் நிறுவனர் ராமதாஸ் தொடர்வார் என்ற அறிவிப்பை அவர் வெளியிட்டிருக்கிறார். இது குறித்து பேசுவதற்காக செய்தியாளரிலிருந்து நெறியாளர் தேவப்பிரியன் இணைகிறார். தேவப்பிரியன், இப்போ ராமதாசினுடைய இந்த அறிவிப்பு மூலமாக சொல்லப்படக்கூடிய செய்தி என்ன? அரசியலுக்காக தேர்தலை முன்னிட்டு இது போன்ற ஒரு முடிவு அப்படிங்கிற மாதிரி சொல்றதை ஏற்றுக்கொள்ள முடியுமா? 2026 சட்டமன்ற தேர்தலுக்காகத்தான் இந்த முடிவு என்பதை அவருடைய பேட்டியுடைய தொடக்கத்திலேயே குறிப்பிட்டிருக்கிறார். எனவே பாமக தேர்தல் வியூகங்களை வகுக்க தொடங்கியிருக்கிறது. அதற்கு முதற்கட்ட நகர்வாக முடிவுகளை எடுப்பதில் தன்னுடைய பங்களிப்பும் இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த நகர்த்தல்கள் பாமக தரப்பில் பாமக தலைவராக ராமதாஸ் மீண்டும் வந்திருப்பதை புரிந்து கொள்ள முடிகிறது. தொடர்பாக தன்னுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக இணைகிறார் பத்திரிகையாளர் திரு துக்ளக் ரமேஷ். சார் வணக்கம். மீண்டும் தலைவராகிறார் ராமதாஸ், செயல் தலைவராகிறார் அன்புமணி. என்ன காரணம்? இதனுடைய நகர்வுக்கான பின்னணி என்ன? திடீரென்று இப்படி ஒரு நடவடிக்கையை திரு ராமதாஸ் அவர்கள் மேற்கொண்டிருப்பது என்பது அந்த கட்சிக்குள் ஏற்கனவே ஒரு சலசலப்பு உருவாகி இருக்கிறது என்று கடந்த சில மாதங்களாக வெளிவந்து கொண்டிருக்கிற செய்திகளின் தொடர்ச்சியாகத்தான் இதை நான் பார்க்கிறேன். குறிப்பாக டாக்டர் ராமதாஸ் அவர்கள் அவர்களுடைய மகள் வழி பேரன் அவரை இளைஞரணி தலைவராக நியமிப்பதில் ஒரு கருத்து வேறுபாடு தோன்றியது. வெளிப்படையாகவே ஒரு பொது மேடையில் டாக்டர் ராமதாஸ் அவர்களும் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் அந்த கருத்து மோதல் இருப்பதை வெளிப்படுத்தினார்கள். ஆகவே இப்போது அதன் நீட்சியாக கட்சியின் அமைப்புக்குள்ளும் சில மாறுதல்களை செய்ய வேண்டி இருக்கக்கூடிய திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அந்த நடவடிக்கை திரு ராமதாஸ் அவர்களுக்கு உடன்பாடு இல்லாத காரணத்தால் தொடர்ந்து இருவருக்கும் இடையே கருத்து வேறுபாடுகள் அதிகரித்து வந்ததாக ஊடகங்களிலே செய்தி வந்து கொண்டிருந்தது. இந்த பின்னணியில் தான் திரு ராமதாஸ் அவர்களுடைய நடவடிக்கையை பார்க்க வேண்டியிருக்கிறது. ஆகவே இது ஒரு அதிரடியான செயல்பாடு என்று பார்க்கிறேன். டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இதை ஏற்றுக்கொள்ளப் போகிறாரா என்ன என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வளர்ச்சியில் பெரியவர் டாக்டர் ராமதாஸ் அவர்களுடைய பங்களிப்பு என்பது மிகவும் குறிப்பிடத்தக்கது என்பதால் அவர் இப்போது சமீப காலமாக ஒரு முக்கியத்துவம் இழக்கிற வகையில் திரு அன்புமணி ராமதாஸ் செயல்படுகிறாரோ என்ற பார்வை மீடியாவிலே கூட வெளிவந்து கொண்டிருந்தது. நிர்வாகிகள் அந்த கடந்த கூட்டத்திற்கு பிறகு அவரை போய் பனையூரிலே சந்தியுங்கள் என்று என்னை சந்திக்க வருகிறவர்கள் அங்கே வரலாம் என்று சொன்னார். இதையெல்லாம் கட்சிக்குள் ஆரோக்கியமான ஒரு சூழல் இல்லாததைத்தான் வெளிப்படுத்தியது. அந்த பின்னணியில் டாக்டர் ராமதாஸ் எடுத்திருக்கக்கூடிய இந்த முடிவை நாம் கட்சிக்குள் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகளை நீட்சியாகவே பார்க்க வேண்டும். உங்களுடைய கருத்துக்களுக்கு மிக்க நன்றி திரு துக்ளக் ரமேஷ்.